டெய்லி வெல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன காரியம் சிந்திக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் சிந்திக்கணும். நம்ம என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியம் மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற காரியம். ஆனால் நம்ம எப்போவுமே எப்படி தெரியுமாங்க, ஒரு சின்ன காரியத்தில் எனக்கு முடிஞ்சால் போதும், இந்த காரியம் நடந்தாலே போதும், அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் ஏசாயா 55:9 சொல்லப்படுது, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமாங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணும்போது அது ஒரு சின்ன காரியமாக இருக்கும், அந்த காரியம் எனக்கு நடக்கணுன்ற வாஞ்சை மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதனால அது சின்னதாகவே நடந்தாலே போதும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ பணம் போதும், இதுக்கு மேலே வேணாம், எனக்கு ஒரு சின்ன வீடு போதும், இந்த காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்தால் போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்மளோட தேவன் நம்மளை எப்படி திரும்ப வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, ராஜா லேவியராகவும் நம்மளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாருங்க. அதனால காரியங்கள் உங்க வாழ்க்கையில தாமதம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த காரியத்தோட ஆண்டவர் இறந்த இடத்துல வைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த காரியத்தோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசிரியப்படவே தெய்வம் உங்களை ஆசிரியப்பாங்க.